Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யறது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு பால், சர்க்கரை, கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருந்தாலே போதும். இப்போ இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டம்ளர் அளவுக்கு பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். திக்கான பால் தான் எடுத்துக்கணும்னு இல்லை, எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பால் காயட்டும். பால் ரொம்ப திக்காக காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, நல்லா பாயில் ஆனாலே போதும். இந்த பாலில் சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கஸ்டர்ட் பவுடரை டைரெக்டாக பாலில் சேர்த்தோன்னா கெட்டி கெட்டியாக ஆகிடும். அதனால தான் காய்ச்சின பாலில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா சேர்க்குறோம். கஸ்டர்ட் பவுடர் கலந்த பாலை சேர்த்ததுமே பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதை ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல. கொஞ்சம் திக்கானதுமே சுகர் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது 6 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். சுகர் சேர்த்ததுமே தண்ணி ஆகிடும். அதனால் இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். கஸ்டர்ட் மில்க் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த கஸ்டர்ட் மில்கில் ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்காம வெறும் பாதாம் பிஸ்தா மட்டும் கட் பண்ணி சேர்த்து சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக சில்லுன்னு ஆகும். இப்போ நமக்கு சில்லுன்னு கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஃப்ரீசரில் வச்சதுனால இது மாதிரி திக்காக தான் இருக்கும். இதில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சேர்த்தோன்னா சரியான கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆப்பிள், வாழைப்பழம், சீட்லெஸ் பிளாக் கிரேப்ஸையும் க்ரீன் கிரேப்ஸையும் முழுசாக சேர்க்காம 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கஸ்டர்ட் மில்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுமே ஃப்ரூட் கஸ்டர்ட் சரியான கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மெல்ட்டான ஐஸ்கிரீமில் ஃப்ரூட்ஸ் போட்ட மாதிரி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சில்லுன்னு இருக்கிற இந்த ஃப்ரூட் கஸ்டர்டில் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த ஈஸியான எம்மியான ஃப்ரூட் கஸ்டர்டை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.